ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். நமக்கு ரீசனிங்கில் மெயின்ஸில் கேம் சேஞ்சரே, மற்றவங்களுக்கு தெரியாத டாபிக் நம்ம கற்று வச்சுக்கிட்டா அது நமக்கு அந்த கேம் சேஞ்சர். ஸோ ஸ்கோர் பூஸ்டரு, கேம் சேஞ்சரு, லாஸ்ட் மினிட் ஹெல்ப் பண்ணக்கூடிய டாபிக் எல்லாமே இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் தான். அதில் கிரிட்டிக்கல் ரீசனிங்கை பார்த்து பயப்பட காரணம் அக்யூரேசி இல்லாமல் இருக்கிறது தான். இந்த காஸ் அண்ட் எஃபெக்டோட பெனிஃபிட்டு அக்யூரேசி அதிகமாக இருக்கும். அதனால தான் இதை நான் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கேன். இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அண்டு 2 மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு. அதில் எது சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். காஸ் அண்ட் எஃபெக்ட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செயல் செய்கிறோம், அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம தனித்தனியாக பிரித்து அது இதுதான் செயல், இதுதான் காரணம் அப்படின்னு பிரித்து காட்டுறதுக்கு பேர் தான் காஸ் அண்ட் எஃபெக்ட். இவ்வளோ சிம்பிளான கொஸ்டின் தான் அது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு. எப்படி ஏன் பாஸ் பண்ணோம்? வேலைக்கு போகணும், அது காரணம். சேலரி, சம்பளம் வேணும், அது ஒரு காரணம். சரிங்களா? இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் இங்கே கொஸ்டினில். ஏதாச்சும் ஒன்று நம்ம செய்வோம், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு எதனால் போகிறோம்? நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றதுக்காக போகிறோம். எதனா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும், அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்றது காசு இல்லை, காசு தான் காரணம். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது காரணம். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது எஃபெக்ட். இவ்வளோ தான். இதோட சிம்பிளாக எப்படி நம்ம சொல்கிறது? நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் 3 சென்டென்ஸு படிக்கணும். படிச்சுட்டு எதுக்கு எது ரிலேட்டட் இருக்குது, எது இண்டிபெண்டன்ட் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நியூ மினிஸ்டர் ஒரு பார்லிமெண்ட்டில் செலக்ட் ஆகிறாரு. அவருக்கு தேவையான அக்காமடேஷன் கரெக்ட் டைமுக்கு கிடைச்சிருது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எம்பி, காங்கிரஸ் எம்பி ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறாரு. அதாவது அவர் எம்பி ஆகிய 6 மாதம் ஆகியும் அவருக்கு தேவையான, அவருக்கு கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் பங்களாவை கொடுக்கல. அதனால் ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருக்காரு. அக்காமடேஷன் கவர்மெண்ட் பங்களா இங்கே கொடுக்கல, இங்கே கரெக்ட் டைம் கொடுத்துருக்காங்க. சரி, இது ரெண்டும் லிங்க்டு. அதாவது ஒரு லீடர் இருக்கார், அவரோட பேர் XYZ. அவருக்கு எகென்ஸ்டாக கரப்ஷன் மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். உண்ணாவிரத போராட்டம் ஒரு கரப்ஷன் லீடருக்கு எகென்ஸ்டாக. தட்ஸ் ஆல். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒன்று கூட லிங்க் இருக்குது. இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட். சம்டைம்ஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நாம் இது 2 எது காஸ் அண்ட் எஃபெக்ட் கண்டுபிடிச்சிட்டு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது 3மே சேர்த்து இருக்க தான் பண்ணணும். இதில் இல்லை, அடுத்த கொஸ்டினில் இருக்கும், பார்க்கலாம். இதை பாருங்கள். இதில் எது காசாக இருக்கும்? இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மினிஸ்டருக்கு கரெக்ட் டைமுக்கு என்ன நடந்திருக்கு? அக்காமடேஷன் கிடைச்சிருக்கு. கரெக்ட் டைமில் கிடைச்சிருக்கு. ஸ்டேட்மெண்ட் 1ல். இங்கே கிடைக்கல, அதனால அவர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு, ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருக்காரு. அண்டு அதுக்கான மூவ்மெண்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா? இவங்க ஆர்டிஐ ஃபைல் பண்ணி அதுக்கான எனக்கு கிடைக்கலன்னு சொன்னதுனால தான், இந்த காரணத்தினால தான் இந்த செயல் நடந்திருக்கு. இவர் ஆர்டிஐ ஃபைல் பண்ணதுனால மட்டும்தான் இங்கே கரெக்டான டைமில் நமக்கு அக்காமடேஷன் கிடைச்சிருக்கு. அப்போ இது காஸ், இது எஃபெக்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் காஸ், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் எஃபெக்ட். இது ஆர்டிஐ பண்ணது காரணம், கரெக்டான டைமில் அக்காமடேஷன் கிடைச்சது செயல். அப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதை பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியாக கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற சிக் இண்டஸ்ட்ரியல் யூனிட்டு, மோசமான நிலையில் கூட இண்டஸ்ட்ரியல் யூனிட்டை விற்க போகிறாங்களாம், செல் ஆஃப் பண்ணுறாங்களாம். ஏன்னா அது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பர்டனாக இருக்குது. சரி, இதை பாருங்கள். கரப்ஷன், இன்எஃபிஷியன்சி அண்ட் ரெட் டேபிசம், இந்த 3 காரணத்துக்குனால கவர்மெண்ட் ஓன் பண்ணியிருக்காங்களே இண்டஸ்ட்ரியல் யூனிட்டு, அது ஹெவி லாஸை சந்திக்குதான். சரி, ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. இப்போ கரப்ஷன், இன்எஃபிஷியன்சி
அண்டு இன்னொரு காரணம், அது சொல்ல முடியாத காரணம். இந்த 3 காரணத்தினால கவர்மெண்ட் லாஸஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, விற்கிறாங்க, செல் பண்ணுறாங்க கம்பெனியை. இங்கே கம்பெனி லாஸை ஃபேஸ் பண்ணுது, இங்கே கம்பெனியை செல் பண்ணுறாங்க. ஸோ லாஸ் பண்ண காரணத்தினால தானே விற்குவாங்க. அப்போ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இது போன வருஷம் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் ஐபிஎஸ் கிளர்க்கில். இதை விட்டுட்டு நாங்கள் அது பேர் என்னது கோடிங் கோடிங்கில் 9 பாயிண்ட் கொடுத்து வச்சுருந்தாங்க. இதே இவ்வளோ ஈஸியான கொஸ்டின் விட்டு போட்டு அதெல்லாம் உட்காந்து முட்டிட்டு வெறும் 15 அட்டம் கொடுத்துட்டு வந்தோம். இதெல்லாம் போட்டு தான் எவ்வளோ லக்கி. சரி வாங்க நம்ம கொஸ்டின் போகலாம். இதான் கேர்லெஸ் மிஸ்டேக்ன்றது. கொஸ்டின் செலெக்ஷன் கரெக்டாக பண்ணியிருந்துருக்கணும். எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ கம்பெனி லாஸ் ஆகிறதுனால விற்கிறாங்க. விற்கிறது ஆக்ஸ், லாஸ் ஆகிறது ரீசன். லாஸ் ஆகினதுனால தானே விற்கிறாங்க. அப்போ காஸ், இது எஃபெக்ட். லாஸ் எதில் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் 2. அப்போ அதுதான் காஸ். விற்கிறது எதில் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் 1, அது எஃபெக்ட். எவ்வளோ சிம்பிளான கொஸ்டின். இதை போய் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம் பாருங்கள். லாஸ்ட் மினிட்ல நமக்கு இது வந்து ஸ்கோர் பூஸ்டர் மாதிரி. இது 2022 ஆர்பிஐ கிரேட் பியில் கட்ட கொஸ்டின். இப்போ பாருங்கள், கோவிட் இருக்குது, அதோட சர்ஜ் வந்துச்சு இல்லையா. அதில் 2 பிளேயர்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல ஐபிஎல்ல, அதில் இருக்கக்கூடிய 2 பிளேயர்ஸ் வித்ட்ராவன் பண்ணிட்டாங்க ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்லேருந்து. ஐபிஎல் கிரிக்கெட் லீக்னு கொடுத்துருக்கணும், மேட்ச்னு இருக்குது. சரி, கோவிடு சர்ஜ் ஆகுது, அதனால் 2 கேகேஆர் பிளேயர்ஸு அவங்க டோர்னமெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. இந்த வருஷம் நான் ஆடல, அடுத்த வருஷம் வந்து 2. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஹேஸ் ஸ்டார்டட் டு பில்ட் 200 பெட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எய்ம்ஸ் ஹெல்ப்போட 200 பெட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா டெல்லியில் ஒரே நாளில் 2000 கேசஸ் வந்திருக்கு. டெல்லி பாப்புலேஷனுக்கு திடீர்னு டக்குன்னு அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனில் டக்குன்னு ஒரு ஸ்பைக் ஆனதும் 2000 கேஸ் அதிகமானதும் பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 200 பெட்டு டக்குன்னு போய் அரேஞ்ச் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. இதுக்கு எதுக்குன்னா கேசஸ் என்ன, கோவிட் கேசஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அதே கோவிட் கேசஸ். ரெண்டுமே என்னது, இதுவும் கோவிட் கேசஸ், இதுவும் கோவிட் கேசஸ். இதுலேயும் கோவிட் கேசஸ் சர்ஜ் ஆகுதுன்றாங்க, இதுலேயும் கோவிட் கேஸ் சர்ஜ் ஆகுதுன்றாங்க. ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் தான். பட் ஆனால் இதனால் இது நடக்கலை, இதனால் இது நடக்கலை. இதில் எதுவுமே காசு கிடையாது, எதுலேயுமே எஃபெக்ட் கிடையாது. இது தனி ஸ்டேட்மெண்ட், இது தனி ஸ்டேட்மெண்ட். பட் ரெண்டும் ஒரே காரணம். என்னது, கோவிட் கேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுவும் வராதா, இதுவும் வராது. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 எஃபெக்ட்ஸ் ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் இண்டிபெண்ட் காசஸ். இது கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் இது எலிமினேட்டட். எப்படி எலிமினேட் பண்ணுறோன்னா, இதுவும் கோவிட் கேஸ்னால தான் வருது, இதுவும் கோவிட் கேஸ்னால தான் வருது. இது ரெண்டும் இண்டிபெண்ட் தான், நம்ம கன்ஃபார்ம் இண்டிபெண்ட் தான். ஆனால் இண்டிபெண்ட் காசஸ் கிடையாது. இண்டிபெண்ட் ஆக்ஷன், காசஸ் சேம் காசஸ். இதை பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சம் காமன் காசஸ். கரெக்டாக வருதுங்களா. இது நடக்கிறதுக்கும் காரணம் கோவிட் கேசஸ், இது நடக்கிறதுக்கு காரணம் கோவிட் கேசஸ். அப்போ 2 எஃபெக்ட், இதுவும் எஃபெக்ட், இதுவும் எஃபெக்ட், எதுவுமே காரணம் கிடையாது. ஆனால் அந்த 2 எஃபெக்ட் நடந்ததுக்கும் காமனான ஒரு காரணம் கோவிட் கேசஸ் சர்ஜஸ். கோவிட் கேஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் ரெண்டுமே 2 செயல் நடந்திருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் தானே கரெக்டாக வரும். இப்போ சியில் என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். ரெண்டுமே இண்டிபெண்ட் தான் சொல்கிறாங்க, இதுவும் ரெண்டுமே இண்டிபெண்ட் தான். பட் ஆனால் ரெண்டுத்துக்குமே நடக்கிறதுக்கு காரணம் ஒரே காரணம் இருக்கிறதுனால காமன் காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சரை கன்க்ளூட் பண்ணலாம். இது கொஞ்சம் யோசிக்கிறதுனால தான் இது ஆர்பிஐ கிரேட் பி, ஐபிபிஎஸ் பிஓ லெவலில் இது வரும். இந்த கொஷினில் ரொம்ப சிம்பிளாக இருக்கா, அதனால 1 மார்க்கில் வரும். இதே கொஷினை கொஞ்சம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து 2 மார்க்கில் பிஓவில் கேட்பாங்க. இவ்வளோதான். காஸ் அண்ட் எஃபெக்ட்னா என்னென்னு படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இது இந்த 3 கொஷின்லேருந்து உங்களுக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட்னா என்னென்னு புரிஞ்சிருக்கு இல்லையா. இன்னும் 2 செட் நான் கொடுக்குறேன் போக போக. இன்னும் இல்லை, நிறைய எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா. ஒவ்வொரு டாபிக் என்னென்னு படிப்போம். நான் நெக்ஸ்ட் வீடியோலையும் கொடுக்குறேன். அடுத்த டாபிக் மூவ் பண்ணலாம். கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு காஸ் அண்ட் எஃபெக்ட்னா கற்றுக்காச்சு.
இப்போ ஸ்டேட்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த டாபிக் கற்றுக்கிட்டு திருப்பி 2வது பார்ட் கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் பேங்க்கு லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த ரிசல்ட் எப்போ வரும்னா யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது ஐபிபிஎஸ் எந்த டேட்டு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணல. இவங்க ஐபிபிஎஸ் எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ அவங்க ரிசல்ட்டை ரெடி பண்ணி கொண்டு நம்மக்கிட்ட பேங்க் கிட்ட கொடுப்பாங்க. பேங்க்கு வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. யூனியன் பேங்க்கோட எல்பிஓ எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 5, 7, 8. இதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிளானை வச்சுக்கோங்க. அதே November 30 இந்த எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நமக்கு ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிஓ எக்ஸாமில் எப்படி ஆப்டிடியூட் டிஐஏ எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான வீடியோஸும் நான் ஒரு 7 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 7 வீடியோஸ் நான் கொடுப்பேன். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸை பண்ணிங்களன்னா கண்டிப்பாக டிஏல நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இருக்கக்கூடிய இன்னும் 14 நாளில் நமக்கு சிஏ எப்படி படிக்கிறது அண்டு நான் ஸ்கீம்ஸு பிடிஎஃப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாளைக்கு காலையிலே வீடியோ ஷூட் பண்ணி நாளைக்கு ஒரு மதியமோ இல்லை நாளைக்கு ஈவினிங்குள்ளேயே நான் ஸ்கீம் போட்டுடுறேன். அக்டோபர் மந்தில் மீதி இருக்கக்கூடிய ஸ்கீமு. நெக்ஸ்ட்டு இதை முடிச்சுட்டு செப்டம்பர் மந்த் ஸ்கீமே ஒரு 2 நாளில் கொடுத்துட்டு பேங்கிங் மீதி ஒரு 6 நாளில் பேங்கிங் முடிச்சிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அடாவோட கேப்சூல் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் அது நம்ம குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் டிஎன் பேங்கர்ஸ் இந்த மாதிரி டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப் இருக்குது. அதோட லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா அடாவோட கேப்சூல் பிடிஎஃப் கொடுக்குறேன். அண்ட் ஆம்பிசியஸ் பாபா கேப்சூல் அதுவும் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்டு சம்மிட்டு அந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் படிச்சுக்கோங்க. நான் பேங்கிங்கு அண்டு ஸ்கீம்ஸு இது ரெண்டும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன். அதுக்கான பிடிஎஃப்பும் டெலகிராமில் கொடுத்துருவேன். ஒன்ஸ் ஸ்கீம்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் அந்த மாதம் கம்ப்ளீட் ஆனதும் அதுக்கான பிடிஎஃப்பை நான் டெலகிராம் கொடுத்துருவேன். பேங்கிங்கும் 1 மந்த் கம்ப்ளீட் ஆன உடனே அந்த மந்த்துக்கான டெலகிராம் கொடுத்துருப்ப நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து இருக்கிற டாப்பிக்கை கேப்சூலில் படிச்சுக்கோங்க. யார் லாஸ்ட் 14 டேஸில் படிக்கக்கூடியங்க. இந்த 2 டாப்பிக்கும் டெப்த்தாக படிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மார்க் நமக்கு அதிகமாக வரும் எக்ஸாமில். பிஓ எக்ஸாமில் எந்த சிலபஸில் பேங்கிங் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் பேங்கிங் சொல்கிறாங்களோ, பேங்கிங் ஃபினான்ஷியல் எக்கனாமிக் அஃபேர்ஸ்ன்னு சொல்கிறாங்களோ அதில் பேங்கிங்கோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும், ஸ்கீம்ஸும் அதிகமாக இருக்கும். அந்த 2 டாப்பிக்கே நான் தெளிவாக டெப்த்தாக படிச்சிடலாம். மீதி இருக்கிற டாப்பிக்கு ஆன்லைனில் படிச்சிடலாம். அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி இருக்கிற கம்மி டேஸ்க்கு. ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.